சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் நிகழ்வு குறித்து என்னுடைய கவனத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டிருந்தார்கள். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து வாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். 4 பேரவைத் தலைவர்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி 17/6/2026 அன்று ஆந்திர அரசு அதிகாரிகள் காசிமேட்டைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தோடு அந்த படகில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபியா ராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய பதில்.